நாளைக்கு சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டுவான். நீ எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா வருவ. நீயும் சஞ்சீவும் லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். சந்தோஷ், யார் கூட பேசிட்டு இருக்க நீ? ஆ, அது ஒண்ணும் இல்லம்மா, போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். டேய், விடிஞ்சா மேரேஜ் வச்சுக்கிட்டு இன்னும் தூங்காம போன் பேசிட்டு இருக்கியா? போய் தூங்குடா. அப்புறம் காலையில போட்டோக்கு உன் முகம் நல்லா இருக்காது. சரிம்மா. ம், சரி. ஆமா. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க. தூங்கு சந்தோஷ், நல்ல புள்ளடா. எங்க அம்மாவை பார்த்து ஒளியறதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்குல அந்த மாதிரிலாம் இருக்காது அபி. உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, நீ கண்டிப்பா நல்லா இருப்ப. சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டுவான். எங்க வீட்டுல எல்லாருமே உங்களை ஏத்துப்பாங்க. நீயும் அனுவும் சந்தோஷமா எங்க வீட்டுக்கு மருமகளா வருவீங்க. நான் சொன்னதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு அபி. அப்ப நீங்க என் அக்காவை நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். அபி, அனு ஒரு நாள் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்க. அதனால இந்த தேவையில்லாத யோசனையெல்லாம் விட்டுட்டு நல்லா தூங்கு. சரி, நான் வரேன் அபி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ, என் பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப என் பொண்ணை எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சல்மான் ஸ்ரீஜாவை கடத்திட்டாங்கிற விஷயத்த பார்ட்னர் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளையும் காணுமே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அக்கா, அனுவ பாத்தீங்களா? இல்லையேம்மா. சரி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். சும்மா ஃபோன் பண்ணும்போது எடுப்பா. முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஃபோன் எடுக்க மாட்டா. இப்ப நான் என்ன பண்றது? டேய் திருமல. அண்ணாச்சி வர அண்ணாச்சி. இங்க வா. இந்த 2 வெங்காய முட்டையை பிரிச்சு காயப்படு. சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி இங்க பாருங்களேன். வெங்காய மூட்டை அனுப்புறேன்னு சொன்னா மூட்டையில பொண்ணு இருக்கு. அதானே. டேய் டேய், அந்த மூட்டையை பிறா. அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். அண்ணாச்சி இதுலயும் பொண்ணு இருக்கு அண்ணாச்சி. டேய் டேய், என்னடா இது? டேய் இறா தண்ணியை தெளிப்போம். என்னடா
என்னடா இது ஒண்ணும் புரியல மூட்டைக்குள்ள அண்ணாச்சி. பொண்ணுங்களா யாரு இருக்கு? என்னன்னு யாரா அந்த பொண்ணுங்க? ஏந்திரமா ஏந்திரமா ஏமா ஏந்திரமா பார்த்து ஏந்திரமா. எழுந்துருங்கம்மா. ஸ்ரீஜா இது என்ன இடம்? தெரியலையே, நம்ம எங்க இருக்கோம்? இது என்ன இடம்? இதெல்லாம் கண்டிப்பா அந்த சஞ்சீவ் வேலையா தான் இருக்கும். நாம அபியை கடத்த நினைச்சோம், கடைசியில அந்த சஞ்சீவ் நம்மளே கடத்த வச்சுட்டான். இப்ப என்ன பண்றதானு? என்ன பண்றதா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு கேளு. அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலிய கட்டிட போறான். ஏமா யாருமா நீங்க? நான் சொல்றேனா, கொஞ்சம் போன் கொடுங்களேன். ஷோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிந்து, ஹாய் சின், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஷோ, இவன் வேற தொல்லை தாங்கல. இதோ வர இரு. அச்சச்சோ, என்ன சிந்தாமணி அழுதுகிட்டு இருக்க? எப்படி சிந்தாமணி அழும்போது கூட மேக்கப் கலையாம அழுவுற? இந்த கலைய நீ எங்கதான் கத்து வச்சிருக்கியோ? அபிக்கும் சஞ்சுக்கும் மேரேஜ் முடிஞ்ச உடனே ப்ரூஃபோட நீயும் ஸ்ரீஜாவும் மாட்ட போறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் உங்க அண்ணனை உன்னையும் பொண்ணையும் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ள போறத என் 2 கண்ணால பார்த்து நான் ரசிக்க போறேன். உன்கிட்ட இருந்த பென்டிரைவ தான் நான் நேத்தே ஆட்டைய போட்டு உடைச்சிட்டேனே. நீ என்ன நினைக்கிறேன்னு அப்படியே தெரியுது சிந்தாமணி. நான் ஒண்ணு நினைக்கல காளி. நைட்டே நான் அந்த பென்டிரைவரை உடைச்சிட்டேன். அப்புறம் எப்படி எங்க அண்ணன் என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவார் இருந்தாலும் நினைச்சிட்டு இருக்க? அட முட்டாள் சிந்தாமணி, என் மாப்பிள்ள லைஃபையே காப்பாத்த போற முக்கியமான ப்ரூஃப் அது. அத நான் ஒரு காப்பி தான் போட்டு வச்சிருப்பேனா? என்கிட்ட அந்த பென்டிரைவ் மாதிரி 20 காப்பி பத்திரமா இருக்கு. 20? ஆ. நீ எத்தனை பென்டிரைவை உடைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ரோபோ மாதிரி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அக்காவும் மாமாவும் உன்னையும் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆமா, வேற வீடு ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? ஏன்னா இன்னைக்கு நைட்டே நீ வெளியேறணும் சிந்தாமணி. வெளியில கொசு கடிக்குமோ இல்ல வெறிநாய் கடிக்குமோ யாருக்கு தெரியும்? எனக்கு உன்னை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா உன் பொண்ணு நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சொகுசா வளர்த்து வச்சிருக்கா. டேய், என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? நீதான் எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்த பென்டிரைவ டிடெக்டிவ் பண்ணி கண்டுபிடிச்சல்ல, அது மாதிரி இதையும் கண்டுபிடிச்சுக்கோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ஈஸ்ட் ரூம்ல அபிய கடத்தி வச்சிருந்தியே, அதை என் மாப்பிள்ள கரெக்ட் பண்ணிட்டான். ஐ மீன் காப்பாத்திட்டான். சின், இது எப்படி இருக்க பட்டா? ஐ எம் a bad man. காப்பாத்திட்டானா? ஐயோ, எல்லாம் போச்சே. ச்சே, நானே வெறுப்புல இருக்கும்போது யார் இப்ப போன் பண்றது? ஹலோ அம்மா, நான் தான். ஸ்ரீஜா, எங்கடி இருக்க? இப்போ எப்படி இருக்க? நான் எங்க இருக்கேங்கிறது இருக்கட்டும், மண்டபத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் ஓகேவா? சஞ்சீவ் என்ன காணணும், எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இப்ப வரைக்கும் எல்லாம் ஓகே தாண்டி. ஆனா நீ வரலன்னா சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டிடுவாண்டி. இதோ உடனே வர. இந்தாங்க, தேங்க்ஸ். யாருமா நீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் பேச நேரம் இல்லைண்ணா, நாங்க உடனே கிளம்பணும். வா அனுவலாம். என்னடா நடக்குது? எங்க போனீங்க? நீங்க இல்லாத நேரத்துல இங்க என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? நம்ம ஸ்ரீஜாவை இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம கடத்த போறோம். இது ஏன் பிளான்?
என்கிட்ட அந்த பென்டிரைவ் மாதிரி 20 காப்பி பத்திரமா இருக்கு. நாம நினைச்சபடி நம்மளால நேத்து அபிய கடத்த முடியல. சஞ்சீவ் கிட்ட இருக்கிற ப்ரூஃப் அழிச்சிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அந்த காளி ப்ரூஃப் நோட்டீஸ காப்பி அடிக்கிற மாதிரி நிறைய காப்பி எடுத்து வச்சிருக்கான். நாம போட்ட பிளான் படி நைட் எதுவுமே நடக்கல, விடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரமும் வந்துரும். இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சஞ்சீவ் சொன்ன மாதிரி அபி கழுத்துல தாலி கட்டி அவளை சீதாக்கு மருமகளா ஆக்க போறான். சும்மா உளராதீங்க. நீங்க சொல்றபடி எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது? எங்க அம்மா சொல்றது சரிதானே? இனிமே நம்மளால அபிய கடத்தவே முடியாது. அபிய கடத்தலனா சஞ்சீவ பிளாக்மெயில் பண்ணி என் கழுத்துல தாலிய கட்ட வைக்க முடியாது. சஞ்சீவ நம்மளால பிளாக்மெயில் பண்ண முடியாட்டி சஞ்சீவ் எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லிடுவா. அத்தை அபி கழுத்துல தாலிய கட்ட சொல்லுவாங்க. அந்த அபி உனக்கு ஈக்குவலா எங்க வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. அது மட்டுமா நடக்கும்? சீதாவுக்கும் என் அண்ணனுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவர் என்னையும் ஸ்ரீஜாவையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட போறாரு. அண்ணன் சொத்த ஆட்டைய போடலாங்கிற என் கனவெல்லாம் நாசமா போச்சு. ஸ்ரீஜா, இனிமே நம்ம 2 பேருக்கும் பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கொசு எல்லாம் கடிக்கும். நாம எப்படி தூங்க போறோம்னு தெரியலடி. மா சும்மாரு, நீ வேற இருக்கிற டென்ஷன்ல. அனு, உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. நாம தோக்க போறோம். எனக்கு சஞ்சீவ் என் கையை விட்டு போயிட்டான். உனக்கு அபி சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு ஈக்குவலா அத்தைக்கு மருமகளாகி உன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போறா. சும்மா சும்மா 2 பேரும் அதையே சொல்லாதீங்க. அபி எனக்கு ஈக்குவலா இருக்கவே கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். எம்எல்ஏ ஆளுங்க நீன்னு நினைச்சு என்ன கொல்ல வந்தாங்கக்கா. போனவங்க கண்டிப்பா உன்னை கொல்றதுக்கு திரும்ப வருவாங்கக்கா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா ப்ளீஸ். அபி வாயாலேயே இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்ல வச்சு அவளை இந்த மண்டபத்தை விட்டே நான் போக வைக்கிறேன். அது எப்படி பண்ண முடியும்? அபிதான் சஞ்சீவா மேரேஜ் பண்ணணுங்கிற முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காளே. எனக்கு தெரிஞ்சு அபி சஞ்சீவா வேணாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு. அபிய சஞ்சீவ் எனக்கு வேண்டான்னு சொல்ல வைக்க என்னால கண்டிப்பா முடியும். எப்படி? பாசம். அபிக்கு என் மேல இருக்கிற பாசத்தை வச்சு அபிய சஞ்சீவ் எனக்கு வேண்டான்னு சொல்ல வச்சு இந்த மண்டபத்தை விட்டு என்னால போக வைக்க முடியும். என்ன சொல்றீங்க பார்ட்னர்? எனக்கு ஒண்ணும் புரியல. அபி என்ன மாதிரி இல்ல. அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். அபிக்கு என் மேல இருக்கிற பாசம் அபிய எனக்காக என்ன வேணாலும் பண்ண வைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை அபியால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அந்த எம்எல்ஏ ஆளுங்க என்னை தேடி வந்தாங்களாம். ஸோ அவங்க என்னை கடத்திட்டு போன மாதிரி நாம ஒரு டிராமா பண்ணுவோம். அபி என்னை காப்பாத்த கண்டிப்பா வருவா. அங்க எம்எல்ஏ ஆளுங்க என்னை கத்தியால குத்தி போட்ட மாதிரியும் நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரியும் நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர் பார்ட்னர்.
நீங்க சொல்றபடி பண்ணா கண்டிப்பா அபி எனக்கு சஞ்சீவும் வேண்டாம் மேரேஜும் வேண்டான்னு போயிடுவா. அபி போயிட்டான்னா சஞ்சீவ் சீதாவோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவே ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டி தான் தீரணும். செம்ம பிளான். பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா சொதப்பிடாதே. இத நானே நேரடியா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ கண்டிப்பா சொதப்பாது. இந்த தடவை நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். அந்த அபியையும் சஞ்சீவியும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி பிரிச்சு காட்டல என் பேரு அனு இல்ல. அபி, என்னம்மா? இந்தாம்மா. என்னம்மா இது? உங்க அத்தை உனக்காக எடுத்த புடவை. இத கட்டிக்கிட்டு தான் நீ மணமேடைக்கு வரணும். இந்தா. என்ன இங்க சீரியஸ் டிஸ்கஷன்? அது ஒண்ணு இல்ல தம்பி. அபி முகூர்த்தத்துக்கு கட்டிக்க உங்க அம்மா எடுத்து கொடுத்த புடவையை கொடுக்க வந்தேன். ஓ அப்படிங்களா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். அம்மம்மா, எங்கம்மா போற? சாரி கட்ட ஹெல்ப் பண்ணிட்டு போ. நீயே கட்டிக்கமா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. நீயே கட்டிக்கமா. கட்ட வராது. சஞ்சீவ், ஏன் அப்படி பாக்குற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி சரி, நீ வெளியே போ, நான் சாரி கட்டணும். தனியா எப்படி சாரி கட்டுவ? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆசை தோசை. ஆ? அதுக்கு வேற ஆளை பாரு. மரியாதையா வெளியே போ சஞ்சீவ். முடியாது. போ சஞ்சீவ். சஞ்சீவ், எதுக்கு இப்ப கதவை தாப்பா போட்ட? சும்மா. சஞ்சீவ், இப்ப நீ போலனா அப்புறம் நான் கத்திருவேன். கத்து. கத்திருவேன் சஞ்சீவ். கத்து. நிஜமா கத்திருவேன். யாராவது வாங்க. யாராவது வாங்க. ஓ, இதான் உங்க ஊர்ல கத்துறதா? நீ மாட்டிக்க கூடாதுன்னு இறக்கப்பட்டு கத்துன. போனா போட்டு பண்ணா இப்ப நீ என்னைய கிண்டல் பண்றியா? சஞ்சீவ் போ, சஞ்சீவ் போ. இப்ப எதுக்கு புடவை என்கிட்ட இருந்து வாங்கின? உனக்கு கட்டி விடணும்ல. சஞ்சீவ் வேண்டாம். எனக்கு வேணும். சஞ்சீவ் கிட்ட வராத. வருவேன். சஞ்சீவ் வேண்டாம். சஞ்சீவ் வராத. சஞ்சீவ் வேண்டாம்.